விஜய் சார் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? விஜய் சொன்னாவே பிடிக்கும். அவர் வந்து நிக்கிறப்பே எங்களுக்கு அவர்தான் சிஎம், இதுக்கப்புறம் அவர் தான் சிஎம். யாரெல்லாம் சொன்னாங்கன்னா தற்கொலைலாம் கிடையவே கிடையாது. நாங்க தான் அடுத்து எல்லா வருஷமும் சிஎம். அடிச்சுக்கவே முடியாது. அவர் இன்னும் சிஎம் பார்க்கவே இல்ல. ஜனங்க ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. அவரை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு துக்கத்தாலும் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். நாங்க அவருக்கு பார்க்காதல ஒரு குறையா போறோம். நாங்க முதல் முறையா பெரம்பூர் தொகுதிக்கு வராரு, முதலமைச்சரா வராரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நல்லது பண்ணோம், இன்னும் நல்லா பண்ணணும். நாங்க விஜய் கூட இருப்போம். நாங்க எல்லாருமே இன்னும் நல்லா செய்யணும். அவரு எல்லா தங்கச்சிகளுக்கு எல்லா அக்காங்களுக்கும் நல்லா பண்ணணும். அவரு நான் மும்பைல இருந்து வந்திருக்கேன். நான் மும்பை ரசிகா அவருக்கு. நான் ரொம்ப எனக்கு ஆபரேஷன் ஆச்சு. அதை கூட விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அவரால். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பார்க்காத ஒரே குறை தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். நாங்க குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பார்க்காத ஒரு குறை தான் எங்களுக்கு. நெக்ஸ்ட் லேடிஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கணும். எங்களுக்கு எல்லா லேடிஸும் ரொம்ப துக்கமா போயிருக்காங்க. ஆனா நாங்க பார்த்தோம். எங்களுக்கு லக்கு இருந்தா நாங்க இன்னும் பார்த்துட்டு போலாம் நிக்கிறோம். நாங்க எங்க ரிக்வெஸ்ட் பார்க்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நெக்ஸ்ட் சொல்லுங்க, எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம்? பாத்தீங்களா? பாத்துருவோம் சீக்கிரமா. யார் பேசுறீங்க? பாத்தீங்களா தம்பதியே? ஆமா, யாராச்சும் ஒருத்தவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்கிறதுக்கு. என்ன சொல்லணும்? இன்னும் பார்க்கவே இல்ல, பார்க்கணும். விஜய் வாழ்க. பெரம்பூர்ல